எத்தனையோ சினிமாக்கள் வருகின்றன அல்லவா? ஒரு நடிகருக்கு ஒரு ஃபார்முலா வைத்துக்கொண்டு நிறைய படங்கள் சமூக பிரச்சனையை பேசுகிற படங்கள் இருக்கின்றன, குடும்ப உறவை காட்டுகிற படங்கள் இருக்கின்றன, இல்லை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு, சண்டை, அடிதடி, கேங்ஸ்டர் படம், ஆக்ஷன் படம், இப்படி நிறையா இருக்குது. ஆனால் இந்த படங்களுக்கு மத்தியிலே நாணல் காட்டிலே நல்ல கரும்பை போல ஏதாவது ஒரு படமாவது நாம் அறியாத செய்தியை அல்லது வரலாற்றை நமக்கு சொல்லுகிற படமாக அமைய வேண்டும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் எதை வரவேற்கிறோம்? அண்மையிலே ரமணா கிரியேஷன்ஸ் தயாரித்த ஒரு படம், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற அந்த இயக்குனர், இதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கை வரலாற்றை காமராஜ் என்ற பெயரிலே திரைப்படமாக தந்தார். அவருடைய முயற்சியிலே ஒரு படத்தை எடுத்தார்கள். தமிழர்கள் அனைவருக்கும் அடையாளத்தை கொடுத்த, நாம் தமிழர் என்ற பெருமையை நமக்கு தந்த ஐயன் திருவள்ளுவனுடைய வாழ்க்கை வரலாறு. திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாற்றை திருக்குறள் கருத்துக்களை மையப்படுத்தியதாக கொண்டு அவர் அறிந்த, படித்த, கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் திரட்டி திருவள்ளுவராக நடிக்க ஒருத்தரை தெரிவு செய்து தயாரிப்பாளரை கண்டுபிடித்து நமக்கு ஒரு கதையாக எடுத்திருக்கிறார். இந்த விளம்பரம், அதை பற்றி செய்திகள் பத்திரிகையில் வருகிற போது அந்த படம் எப்போது வெளியாகும், நாம் அதை பார்க்க வேண்டுமே, ஒரு தமிழாசிரியராக இருக்கிறோம், திருவள்ளுவரை பற்றி இன்னும் என்னவெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமோ பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் இருந்தது. தமிழ்நாட்டிலே என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த திருவள்ளுவர் திரைப்படத்தை திரையிடுவதற்கு தியேட்டர் கிடைக்கவில்லை. இதுதான் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடா. விஜய் பார்க்க வந்த கூட்டத்தில் சாகுறாங்க. திருவள்ளுவர் படத்தை திரையிட்டால் யாரும் பார்க்க வரமாட்டார்களோ என்று கருதி எந்த தியேட்டரும் இடம் கொடுக்கவில்லை. இந்த மனநிலையை, இந்த புத்தாலித்தனத்தை, தற்குறித்தனம் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? தமிழன் என்றைக்காவது முன்னேறுவானா? திருக்குறள் உலக பொதுமுறை, உலகமே தமிழன் என்ற அடையாளத்தை திருக்குறளை வைத்துக் கொண்டுதான் கண்டது. திருவள்ளுவரை பார்க்க யாரும் தயாராக இல்லை. திருவள்ளுவர் டான்ஸ் ஆட போறாரா, 4 புள்ளிய கூட அந்த படத்தில் இங்கேருந்து யோசிப்பான். திருவள்ளுவர் படமாண்டா, சண்டை இருக்காதுடா, டான்ஸ் இருக்காதுடா, அப்படியே மண்டை ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரமாட்டாங்கடா, எல்லாம் தெரியுமில்ல, இவன் பார்க்க போவான். பைத்தியார போய இதை படமாக எடுக்கலாமா? என்ன தைரியத்தில் எடுத்தீங்க நீங்கள்? இப்போ அந்த படம் யூடியூப்பில் வெளியாக போகிறது என்று செய்தித்தாளில் போடுறாங்க. எங்கும் இடமில்லை, யூடியூப்லையாவது போடுங்க, போட்ட லாபமாவது வருமா பார்ப்போம் என்பது போல திருவள்ளுவரை தோற்கடித்த தமிழ்நாடு, திருவள்ளுவரை பார்க்க மறுக்கிற தமிழ்நாடு, திருவள்ளுவர் வேண்டாம் என்று சிரித்து கேள்வி கொள்ளுகிற தமிழ்நாடு. இந்த தமிழகத்திலே நீங்கள் என்ன